வெல்கம் டு மாசா ஏஸ் அகாடமி. ஸோ இந்த வீடியோ யாருக்கானது அப்படின்னா நம்மளோட ஆன்லைன் கிளாஸஸில் ஜாயின் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஸோ வேற யாராவது புது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்மளோட ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரியா? ஸோ நம்ம கிட்ட ஜாயின் பண்ணியிருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோ தான் இது. எப்படி நம்மளோட ஆப் வந்து இருக்கும், அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஸோ நம்மளோட கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மண்டே டு ஃப்ரைடே இனிஷியல் ஸ்டேஜில் நடக்க போகுது. டே போக 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 மண்டே டு சாட்டர்டே வந்து கிளாஸஸ் வந்து மாற்றிடுவோம். ஸோ மண்டே டு ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்டிடியூட் கிளாஸ் இருக்கும். ஆப்டிடியூட் கிளாஸ் வந்து 2 கிளாஸ் இருக்கும். அதே மாதிரி ரீசனிங் கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்கும். ஜிகே கிளாஸ் வந்து 2 கிளாஸ் இருக்கும். ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். ஸோ டோட்டல் உங்களுக்கு வந்து 5 கிளாஸஸ் வரும். இந்த 5 கிளாஸஸுக்குமே உங்களுக்கு வந்து மார்னிங் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ மார்னிங் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். எல்லாமே ரெக்கார்டட் வீடியோஸ் தான், ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கும். ரயில்வே எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்னில் இருக்கும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமானது, சரியா? நான் எஸ்எஸ்சி கூடலாம் மிக்ஸ் பண்ணவே இல்லை. ரயில்வே எக்ஸாமோட எக்ஸாக்ட் பேட்டர்னில் இருக்கும். ரயில்வே எக்ஸாமுக்கு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதோட எக்ஸாக்ட் பேட்டர்னில் இருக்கும். ஸோ நம்ம என்ன எக்ஸாம் படிக்கிறோமோ அதே எக்ஸாக்ட் பேட்டர்னில் படிக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக பாஸ் பண்ணலாம், சரியா? ஸோ ரயில்வே எக்ஸாமோட எக்ஸாக்ட் பேட்டர்னில் நம்மளோட இந்த சிலபஸ் வந்து நிச்சயமாக இருக்கும், சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னா கன்சிஸ்டன்சியாக வேலை செய்யுங்க. ஸோ ஏதோ ஒரு ஆர்வத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கன்சிஸ்டன்சியாக வேலை செய்யுங்க. கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், சரியா? எந்த வித டவுட்டுமே படாதீங்க, சரியா? செல்ஃப் டவுட் வந்து பண்ணவே பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ண முடியும், சரியா? ஸோ நம்ம ஒரு நாள் இப்படி படித்து அடுத்த நாள் இப்படி போய் அதுக்கடுத்த இப்படி படித்து அதுக்கடுத்த இப்படி போனோம்னா கடைசியில் இப்படி புஷ்வான மாதிரி போயிடும். எப்போதுமே நான் சொல்கிறதான், கான்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி போயிட்டே இருங்க. ஒரு பால் இதாகிற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், நம்ம கோலை ரீச் பண்ணிடலாம். ஸோ அதனால் இந்த விஷயத்த மறக்கவே செய்யாதீங்க, கன்சிஸ்டன்ஸாக படிங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு, ஸோ மேக்ஸ் ரீசனிங் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம குரூப்பில் என்னோட நம்பர் இருக்கும், சரியா? அவங்க எல்லாத்தையுமே நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ண எல்லாத்துக்குமே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும்ல. ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக என்னோட நம்பர் இருக்கும். அதில் நீங்கள் தைரியமாக வந்து என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இன்கேஸ் நான் கால் எடுக்கலை அப்படின்னா ஏதாவது நான் கிளாஸில் இருந்திருப்பேன், நான் கிளாஸ் முடிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக கால் பண்ணுவேன். உங்களோட மெசேஜ் எல்லாத்துக்குமே நான் ரிப்ளை பண்ணுவேன், சரியா? ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, சூழ்நிலையை வந்து என்ன பண்ணாதீங்கன்னா காரணம் காட்டாதீங்க, சரியா? சில பேர் சூழ்நிலையை காரணம் காட்டி படிக்காமல் இருப்பாங்க. நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு படிக்க முடியல, நான் அந்த வேலை பார்க்குறேன், படிக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது, படிக்க முடியல, அப்படிலாம் தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. சூழ்நிலையை வந்து காரணம் காட்டாதீங்க, புரியுதா? ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம வந்து ஒத்துக்கலாம், எல்லாத்தையுமே காரணம் காட்டாதீங்க. நீங்கள் மனசை வச்சிங்க அப்படின்னா 2 hours என்ன பண்ணலாம், எங்கே இருந்தாலும் கடன் வாங்கி என்ன பண்ணலாம், படிக்கலாம், சரியா? சோசியல் மீடியாவை அவாய்ட் பண்ணிடுங்க. சோசியல் மீடியாவே நமக்கு தேவையே கிடையாது. எக்ஸாம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணிக்கோ, சரியா? அந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இதெல்லாம் தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. அப்படியே வந்து நான் இல்லை சார் நான் வந்து காண்டாக்டில் இருக்கணும் அப்படின்னா டெய்லி வந்து ஒரு ½ hour வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே என்ன பண்ணாதீங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டடி, அதுக்கப்புறம் தான் அடுத்தது எல்லாமே. அடுத்தது இந்த ஒரு எக்ஸாம் ப்ராசஸில் நீங்கள் படிக்கிறீங்க, அப்படி தானே? ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் படிக்கிறீங்க. ஸோ இந்த ரயில்வே எக்ஸாம் படித்து ஒரு வேலை கிடைக்கிறதுனால உங்களுக்கு என்ன நடக்க போகுதுங்கிறத இப்போ யோசிச்சு பாருங்கள். ரயில்வே எக்ஸாம் படிக்கிறீங்க, இந்த பாஸ் ஆகிட்டு என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக நீங்கள் செட்டில் ஆயிடுவீங்க. அதாவது இந்த வேலை, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுங்கிறது லைஃப் டைம் செட்டில்மெண்ட்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஸோ லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக படிக்கிறீங்க. அப்போ எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அது? டெய்லி கஷ்டப்பட போகிறீங்களா, இல்லை நம்ம வந்து ஒரு டைம் நல்லா கஷ்டப்பட்டு நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட் வந்து அடைய போகிறோமா? இவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றுமே கிடையாது, புரியுதா? ஸோ நம்ம வந்து படிக்கிறோம், எதுக்காண்டி படிக்கிறோம், நம்ம லைஃப் டைம் செட்டில்மெண்ட். ஒரு வேலை கிடைச்சுன்னா மாதம் 50,000 சம்பளம், ஒரு 5 to 6 yearsல 1 lakh மேலே நீங்கள் சேலரி வாங்கலாம். நமக்கு வந்து பெர்மனண்டான ஒரு ஜாப்பு, நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கலாம், ஒரு வீடு கட்டலாம், கார் வாங்கலாம். நீங்கள் என்னெல்லாம் கனவு கண்டீங்களோ, என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ எல்லாத்தையுமே இந்த ஒரே ஒரு ஜாப் மூலியமாக உங்களால் வாங்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட அந்த லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்காக படிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் நினச்சி பார்த்து படிங்க. அடுத்தது நம்மளோட ரிலேட்டிவ்ஸ், நம்மளோட சாஃப்ட்வேர் வேலை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு,
புரியுதா? ஸோ இவங்களாம் நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. எனக்கு வந்து 50,000 சம்பளம், இதெல்லாம் வந்து நடக்காது, எல்லாம் பணம் கொடுத்து போறாங்க, ஹிந்திக்காரங்க தான் வருவாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு எதுவுமே நினைக்காதுங்க. எனக்கு தெரியும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப் வந்து ஒரே நாளையில தலைகீழா மாறி இருக்கு ஒரு வேலை கிடைச்ச உடனே. ஸோ அதே மாதிரி உங்க லைஃப்பும் ஒரே நாளையில தலைகீழா மாறும். ஸோ அதுக்காக படிங்க. எந்த ஒரு ப்ராசஸுமே வந்து மிட் நைட்லயோ இல்லை ஓவர் நைட்லயோ நடக்காது. அது கண்டிப்பா கொஞ்சம் டைம் எடுக்கும். சரியா? அதான் அந்த ஒரு இது சொல்லுவாங்க, சாதனையாளர்களில் சாதனை மறுநொடியில் நிகழ்ந்ததல்ல, அது ஊர் உறங்கையில் உழைத்த உண்மையான உழைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊர் உறங்கும் போதெல்லாம் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, உழைச்சிருப்பாங்க. அதனாலதான் ஒரு மிகப்பெரிய சாதனை வந்து அடைஞ்சிருக்கும். அதே மாதிரி யார் தூங்குனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க உட்காந்து என்ன பண்ணுங்க, படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. சரியா? ஸோ இது வந்து ரொம்ப 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 முக்கியமான ஜாப். என் லைஃப்ல வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி வந்து என்ன பண்ண போறேன், நான் படிக்க போறேன் அப்படின்னு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து என்ன பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணியிருக்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப நீட்டாவே நம்ம கொண்டு போவோம். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் பேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாகவே போயிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த 2வது பேட்ச் என்ன பண்ணுவோம், ரொம்ப நீட்டாவே நம்ம கொண்டு போவோம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய 3, 4 கூட கண்டிப்பா நாங்கள் நல்லா பண்ணுவோம். சரியா? ஸோ இப்போ நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் போர்டு ஒன்று இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிளாஸஸ், நம்ம டெய்லி அப்லோட் பண்ணக்கூடிய கிளாஸஸ் எதில் வரும் அப்படின்னா இந்த வீடியோஸ்னு ஒரு டேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டேபை நீங்கள் வந்து இப்படி இப்படி வரக்கூடிய டேபை இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கையை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, இப்படி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டேப் வரும். அதில் வீடியோஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளாடி போங்க. ஸோ வீடியோஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளாடி நீங்கள் போயிட்டு வீக் 2 வீக் 1, சரியா? வீக் 2 வீக் 1 இந்த மாதிரி இருக்கும். ஸோ வீக் 1ஓட போர்ஷன்ஸ் இது நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். டாபிக் டே 1 யூனிட் 10 மெஷர்மெண்ட், டே 2 நம்பர் சிஸ்டம், டே 3 அனலாகி, டே 4 பாலிட்டி, டே 5 டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் யூனிட் 10 மெஷர்மெண்ட் டே 1ங்கிற டாபிக் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோஸ் வந்துடும். யூனிட் 10 மெஷர்மெண்ட் 1, 2, 3, 4, அப்புறம் அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ், யூனிட் 10 மெஷர்மெண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் டாபிக். ஸோ தியரியும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதோட ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணியிருப்போம், கடைசியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆயிரும், ஒரு கிளாஸ் வந்து தரவாயிரும். சரியா? ஸோ இந்த கிளாஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சயின்ஸ் அண்ட் ஜிகேக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டெஸ்ட்டாக கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டாகவே கொடுத்துருந்தோம். அது வந்து 200 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இல்லை 300 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அதை டெஸ்ட்டாக கொடுக்குறோம். நான் உங்களுக்கு பிடிஎஃபாக கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்கன்னா படிக்க மாட்டீங்க. ஸோ டெஸ்ட்டாக கொடுக்கும்போது கண்டிப்பாக படிக்கிற பிள்ளைங்க படிப்பாங்க. சரியா? நீங்கள் எல்லாருமே படிப்பீங்கிறத நம்புகிறேன். நான் எல்லாருமே படிக்கணும்னு ஆசையும் படுறேன். எல்லாருமே தான் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ 200 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கும்போது ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஒரு ரயில்வே ஜாப் இருக்குன்னா அதுக்கு போகிறதுக்கான ஒரு வழி, நம்ம போகிறதுக்கான ஒரு வழி தடம் தான் வந்து என்னது, இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். நமக்கு ஒரு வழி போட்டு கொடுத்துருக்காங்க, இந்த வழியில தான் நம்ம கண்டிப்பாக போகணும். இதான் எக்ஸாக்ட் பேட்டர்ன் அர்த்தம். சும்மா எஸ்எஸ்சி படித்தேன், டிஎன்பிஎஸ்சி படித்தேன், போலீஸ் படித்தேன், நான் அங்கே படிக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து ரயில்வே எக்ஸாமுக்கான போகக்கூடிய ஒரு எக்ஸாக்ட் ரூட்டு தான் வந்து என்னது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். சரியா? ஸோ இந்த பாத்தில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ அதனால இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பண்ணியிருக்கோம், டெஸ்ட்டாக வச்சுருக்கோம். சரியா? இந்த டெஸ்ட் எங்கே நடக்கும் அப்படின்னா நம்மளோட டெஸ்ட் டேப்னு ஒன்று இருக்குது, அதில் நடக்கும். நான் சொல்லித்தரேன். 2வது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் அண்ட் ரீசனிங்காக இருந்துச்சு அப்படின்னா அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு இது கொடுக்குறோம். 25 கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் கிளாஸ் இதே மாதிரி கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு நம்பர் சிஸ்டம் இருக்குல்ல, இது ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்பர் சிஸ்டத்தோட வீடியோஸ் வந்துடும். ஸோ கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் வந்து 25 கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் நோட்டில் எழுதி அதை சால்வ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சதா. ஸோ இந்த யூனிட் 10 மெஷர்மெண்ட்டுக்கான பிடிஎஃப் எங்கே இருக்கும் அப்படின்னா நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா காட்டித்தரேன். அதே டேப்ல தான் இருக்கும். ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியலுக்குள்ளாடி நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி டே 1 அதே மாதிரி இருக்கும். டெசிமல், ஃப்ராக்ஷன்ஸ், பாலிட்டி எல்லாமே இருக்கும். அதில் ஃபார் எக்ஸாம்பிள் யூனிட் 10 மெஷர்மெண்ட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா
யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் தமிழோட பிடிஎஃப் இருக்கும், யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இங்கிலீஷோட பிடிஎஃப்பும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். சரியா? ஸோ மூணாவது நான் என்ன சொன்னேன், டெஸ்ட் சொன்னால் டெய்லி டெஸ்ட்டு. ஸோ அது வந்து டெஸ்ட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். அந்த டெஸ்ட் டேப்ல போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், டெஸ்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு எல்லா டெஸ்ட்டுமே அதுலேயே வந்துடும். அடுத்து நாங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா உங்களுக்கு அசைன்மெண்ட் ஒன்று. ஸோ மேக்ஸ் ரீசனிங் வந்து அசைன்மெண்ட் கொடுப்போன்னு சொன்னோம். இங்கே பார்த்தீங்களா கோடிங் அண்ட் டீகோடிங்கோட அசைன்மெண்ட் இருக்குது. இந்த கோடிங் டீகோடிங் அசைன்மெண்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து கையில் கிடச்சிரும். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணிவிட்டு இங்கே ஆட் ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஆட் ஆன்சர்ஸ். ஸோ இதை கொடுத்தீங்கன்னா அது கேட்கும், கேமரா வழியாக நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்களா இல்லை டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ கேமரா அப்படின்னா நீங்கள் எழுதி வச்சிருக்கிறத ஃபோட்டோ எடுத்து இதில் அப்லோட் பண்ணால் போதும். டாக்குமெண்ட்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதை பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், இதில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் எதுவானாலும் அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்களா பண்ணலையான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க, அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த அசைன்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் ஒழுங்காக எழுதுனா தான் இந்த வீக்லி டெஸ்ட் சண்டே இப்போ மண்டே டு ஃப்ரைடே என்ன போர்ஷன்ஸ் நடக்குதோ அது மண்டே டு ஃப்ரைடே முடிஞ்சிடும். சாட்டர்டே வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கம்ப்ளீட்டாக உட்காந்து ரிவிஷன் பண்ணுவீங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு சண்டே வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். சண்டே 7 PM இருந்து மண்டே 7 PM வரைக்கும் டெஸ்ட் இருக்கும். ஸோ இந்த 1 டேக்குள்ளாடி நீங்கள் என்ன பண்ணணும், அந்த டெஸ்ட்டை எழுதி முடிச்சிடணும். சரியா? ஸோ இதை வரக்கூடிய டாப்பர்ஸ்க்கு நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ப்ரைஸ் கொடுப்போம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து அவரோட கோச் வந்து ₹1 தான் கொடுப்பார். ₹1 இந்த ஸ்டெம்பில் வைப்பார். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ரைஸ் கண்டிப்பாக கொடுப்பேன். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதேமாதிரி டாப்பராக வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் ஆகி போன ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு டைமும் நான் டாப்பராக வரணும்னு நினச்சி படிப்பேன் சார். இங்கே நடக்கக்கூடிய வீக்லி டெஸ்ட்டில் ஃபுல்லாமே நான் டாப்பராக வரணும்னு நினச்சி படிப்பேன். ஏன் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நாங்கள் டாப்பர் லிஸ்ட் 1, 2, 3 நம்ம என்ன பண்ணுவோம், நேம் வந்து ஷேர் பண்ணுவோம். அப்போ அதில் எப்போதுமே என் பேர் ஃபஸ்ட்டில் இருக்குன்னு நினச்சி படிப்பேன் சார். நான் வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ட்டு. ஒரு எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு பையன் சொன்னான், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல பாஸ் பண்ண ஒரு பொண்ணு சொன்னான், எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் பாஸ் பண்ண ஒரு பொண்ணு சொன்னான். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருந்தது இந்த டாப்பர் லிஸ்ட். ஸோ அதனால் நாங்கள் வந்து யார் டாப்பராக வராங்களோ அவங்களோட அந்த மார்க் டீட்டெயில் வந்து என்ன பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம். ஸோ அந்த லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக முடிவு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக படிங்க, இன்னிலேருந்து படிங்க. சரியா? ஸோ இவ்வளவும் நம்ம பண்ணுறோம். சரியா? ஸோ ஆப்பை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். மாசா லேர்னிங் ஆப் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்சஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம ஆப் அப்படி இருக்குன்னா, ஸோ இங்கே வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்சஸ் இருக்கும், அப்புறம் இங்கே சார்ட்டுன்னு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா கோர்சஸ்ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்சஸில் போனீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்ன கேட்கும், பேட்ச் கோட் அப்படின்னு ஒன்று கேட்கும். பேட்ச் கோடுன்னு ஒன்று கேட்கும். அந்த கோடு வந்து நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். அந்த கோடை வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் என்டர் பண்ணுங்கள். சரியா? என்டர் பண்ணிங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்துடும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண லிஸ்ட்டை வச்சு நாங்கள் என்ன பண்ணுவோம், அப்ரூவ் பண்ணுவோம். ஸோ நான் வந்து இப்போ தான் சார் நான் புதுசாக அந்த வீடியோ பார்க்குறேன், எனக்கு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ண ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். 848479809384417810 இந்த நம்பருக்கு என்ன பண்ணுங்கள், மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் என்னோட நம்பர் இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுங்கள், இங்கே பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களோட எல்லா டவுட்ஸும் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மண்டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆப் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. ஸோ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.